சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க தான் எங்க வீட்ல இருந்து பணத்தை திருடி இருக்கீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அத தடுக்க வந்த நிக்கிதாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியும். இல்ல நீங்களா ஒத்துக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அத விட்டுட்டு இல்ல பண்ணலன்னுலாம் போய் சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. ஏமா நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல, எதை வச்சு என் மேல எப்படி ஒரு பழிய போடுறீங்க? பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் 10 லட்சம் ரூபாய் இருக்கணுமா? எங்களை மாதிரி ஏழைங்கள்ட்ட இருக்காதா? ஏழைங்க கிட்ட இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது கண்டிப்பா நேர்மையான வழியில வந்த பணமாவே இருக்காது. இங்க பாரு, கடைசியா கேக்குறேன், எங்க பொறுமைய நீ சோதிக்காத. உண்மைய ஒத்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. சொல்லு, பணத்தை நீ தானே எடுத்த? நிக்கிதாவை கொன்னதும் நீ தானே? ஐயோ, ரெண்டு நான் பண்ணலங்க. நீ எந்த தப்பும் பண்ணலன்னா அப்புறம் ஏதோ உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் சொல்லு. நீ சொன்ன மாதிரியே ஓனர்ட்ட விசாரிச்சோம். அவங்க உனக்கு எதுவும் பணம் தரலன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பணம் எப்படி வந்தது சொல்லு. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. ராத்திரி நேரத்துல பொண்டாட்டி பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு போறது என் பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இந்த வேலைக்கெல்லாம் நீங்க போக கூடாதுன்னு என்ன பாடா படுத்துனா, அப்படி அவ தொல்லை தாங்க முடியாம தான் ஊர்ல இருந்த கொஞ்ச நிலத்தை வித்து அதுல வந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பொழைக்கலாமேன்னு தான் நினைச்சேன். அதுல வந்த பணம் தான் சார் அந்த 10 லட்சம். இது எங்களை நம்ப சொல்றியா? அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை உங்க ஓனர் தான் கொடுத்தாங்கன்னு போய் சொன்ன? பயத்துலதான் அப்படி சொன்னேன். இடத்த வித்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச கத்துவானுதான். இது அவகிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேம்மா.